ஐயா, இப்போ மக்களுக்கு நிறையா டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படி பிப்ளிக்கலாக ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பாக. ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய உலகமே ரொம்ப டென்ஷனாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது அரசியல் எடுத்திங்கனாலும் சரி, எக்கானமியில் எடுத்திங்கனாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஃபேமிலி எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஸ்டூடெண்ட் எடுத்துட்டாலும் சரி, எல்லாருமே இன்றைக்கி சில வேளைகளில் டென்ஷனாக தான் இருக்கிறோம். இது ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் கோயிங் ஃபாஸ்ட். இன்றைக்கி இந்த உலகம் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக போயிட்டுருக்குது. இன்றைக்கி மக்கள் அதிகமாக வந்து இன்ஸ்டண்ட்டை அதிகமாக விரும்புகிறாங்க. இப்போ ஒரு காரியத்தை நம்ம பேசுகிறோம் அல்லது ஒரு காரியத்தை அவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, அது உடனே என்ன செய்யணும், எனக்கு வந்துடணும், எனக்கு கிடைக்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மக்களையே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஜெபம் பண்ண உடனே பதில் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒருவேளை நான் ஜெபம் பண்ணுறேன் அல்லது நான் ஏதாவது ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, அது ஆண்டவர் பிரியமாக இருக்குதா அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. நம்ம மாட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு உடனே நான் ஜெபம் பண்ண உடனே எனக்கு கிடைக்கணும். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கார், நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ண உடனே எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு தான் த பீப்புள் ஆர் வில்லிங், அவங்க அதை விரும்புகிறாங்க. பட் ஆனால் காட்ஸ் வில்லிங்னு ஒன்று இருக்குது அல்லவா. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கும், இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி, அல்லது கிறிஸ்தவ சொசைட்டியில் இருக்கக்கூடிய உலக மக்களுக்கும் சரி, அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் விரும்புகிறதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கணும், நான் விரும்புகிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நினைக்கிறாங்க. இன்றைக்கி மனுஷனை அதிகமான ஸ்ட்ரெஸ் அதிகமாக அவனை அழுத்துகிறது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, உலகத்தினுடைய பொருளாதாரம், எக்கானமி தான் இன்றைக்கி மனிதனை அதிகமாக அழுத்துது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் சர்வைவ் ஆகணும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசி பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் மனுஷன் வந்து இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணணும் முடியும் அப்படின்றது தான் அவனுக்கு இன்றைக்கி பேர்டனாகவே அவனுடைய மனதில் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அவன் எந்த அளவுக்கு இருப்பான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி எடுத்துக்கங்களேன். ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளை, ஒருவேளை எல்கேஜி யூகேஜியில் படிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃபீஸை நினச்சி அவன் என்ன செய்கிறான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துடுறான். எப்படி நான் கட்டுவேன், இந்த பெர் இயரில் நான் எவ்வளோ அவங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும், இப்போ ஸ்கூலுக்கு கொடுக்க முடியும், அந்தளவுக்கு என் கையில் என்ன இன்கம் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்டுக்கும் சரி அல்லது அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் சரி அவங்கள அதிகமாக தானே இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி உலக மக்களில் அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இன்றைக்கி அதிகமாக இந்த ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இது ஓவர் கம் பண்ண முடியும். ஒருவேளை அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் எக்கனாமிக்கில் கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன், எகிப்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது அந்த வேலை, அந்த பழு அதிகமாக இருந்ததுனால இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆக்சுவலி ஈவன் நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களை ஆண்டவர் மாற்றுறார், அவங்களுக்கு உண்டான தேவையை கொடுக்குறார் அவர். ஸோ இன்றைக்கி இருக்கிற அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, வி நீல் டவுன் பிஃபோர் காட். நம்ம ஜெபம் பண்ணி கடவுளுக்கு முன்பாக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை ஆண்டவர் நிச்சயமாக அதை மாற்றி கொடுப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நான் தாங்கிக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் அந்த பழுவை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். இன்னும் இல்லையா, நான் என்னைய வந்து தெரிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய விஷயமும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த பேர்டன் தான் நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் ஆண்டவர் என்ன நினைப்பார், இதிலிருந்து அவன் எப்படி என்னோட சேர்ந்து வாழ்வான், ஓவர் கம் ஆவான். அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார். ஒரு சின்ன உதாரணம் அதில் பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். யோசேப்பை வந்து அவங்க அப்பா ரொம்ப அதிகமாக நேசித்தார் அல்லவா. ஆமாம், ரொம்ப ஆல் த பிரதர்ஸ் எல்லார்த்தையும் காட்டிலும் அதிகமாக நேசித்தார். ஆனால் அவனுக்கு உண்டான கஷ்டம் பார்த்திங்களா. ஆமாம், ஒரு பக்கம் நேசிக்கிறான், ஆனால் அவங்க அப்பா நேசித்தார்.
இவர் அவங்க அப்பா நேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க பிரதர்ஸ் என்ன செய்கிறாங்க, இவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஈவன் ஈஜிப்டில் கூட அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு இல்லையா, சிறைச்சாலையில் தானே இருக்கிறான். ஆனால் அவன் குற்றம் செய்யலை தானே, அவன் தப்பு செய்யலை. ஆனால் அவன் அந்த பேர்டனை அவனுக்கு சுமத்தப்பட்டதில்லை, அந்த கஷ்டம் அவன் மேலே இருந்ததில்லவா. அதே மாதிரி தான் ஆபிரகாமுமே எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு குழந்தை கொடுக்குறார். ஆனால் அந்த குழந்தை கூட எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்ட பொழுது கூட அவர் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக கொடுக்குறேன் சாமின்னு தான் சொன்னார். மனதில் கஷ்டம் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். இல்லை ஒரே ஒரு பையன் இவ்வளோ வருஷம் கழித்து கிடைக்கும் பொழுது இதை நான் இதை வந்து கேட்குறாரே அப்படின்ற கஷ்டம் உள்ள. ஆனால் வெளிக்காட்டில் பாருங்கள், வெளிக்காட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் இவர்களை வைத்துத்தான், திருமறையின் அடிப்படையில் இவர்களை வைத்துத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நிறைய காரியங்களை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்.